பொதுவாக நம்ம சமையல் செய்யும்போது அதிகமாக தேங்காய் துருவல் வந்து தேவைப்படும். ஆனால் அது செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தேங்காவை உடைச்சி அதுக்கப்புறம் துருவி எடுத்து செய்கிறதுக்குள்ளே டைம் ஆயிரும். ஆனால் நான் இன்றைக்கி சொல்ல போகிற மெத்தடில் நீங்கள் தேங்காய் துருவல் பண்ணுறதும் ஈஸி, அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் ஈஸி. ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு தேங்காவை நம்ம உடைச்சி எடுத்துக்கிறணும். தேங்காய் இந்த மாதிரி ஈஸியாக ஃபுல்லாக ரிமூவ் ஆகுறதுக்கு ஒரு டிப் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரீசரில் ஒரு 12லேருந்து 15 மணி நேரம் ஃப்ரீசரில் இந்த தேங்காவை வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம உடைக்கும் போது இது ஈஸியாக இந்த மாதிரி முழுசாக வெளியில் எடுக்க முடியும். நான் எப்போதும் இந்த மாதிரி தான் தேங்காய் உடைச்சி எடுத்துக்குவேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ தேங்காய் துருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தேங்காவை நீங்கள் இந்த மேலே இருக்க தோலோட அப்படியே கட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். நல்ல ஒயிட் கலரில் தேங்காய் துருவல் வேணும்னா இந்த மாதிரி இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோல் சீவுறது வச்சு இது போல் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே இருக்க தோல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தேங்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்ல ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டுருங்க. மிக்ஸி ஜார் வந்து ட்ரையாக இருக்கணும். இப்போ மிக்சியில் வச்சு ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அரைச்சிட வேண்டாம். பல்ஸ் மோடில் வச்சு கூட நீங்கள் வந்து திருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு 30 செகண்ட் மட்டும் ஸ்பீடாக வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். எவ்வளோ நல்ல உதிரியாக பார்க்குறதுக்கு நம்ம அப்படியே கையில் துருவுனது மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா துருவி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல் எடுத்துகிட்டு மீதம் இருக்க தேங்காய் துருவலை ஃப்ரீசரில் வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சு நீங்கள் 1 வாரம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இந்த தேங்காய் துருவலை உங்களுக்கு சமையலுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு, சுண்டல் தாளிக்கிறதுக்கு, குருமா பண்ணுறதுக்கு, இப்படி எந்த சமையலுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிப்ஸை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.